ஆண்டுகளாக பொன்னம்பாளையம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த பொன் தனராஜ் பணி நிறைவு பெற்றார். பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கூடி அவருக்கு கண்ணீர் மல்க விடையளித்ததோடு மட்டுமல்லாமல் பாரம்பரிய சேரட் குதிரை வண்டியில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அவரது இல்லத்திற்கு அனுப்பி வைத்த நிகழ்வு காண்போரின் மனதை நெகிழ செய்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னம்பாளையம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2009ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற அரசிராமணி பேரூராட்சியைச் சேர்ந்த பொன் தனராஜ் 14 ஆண்டுகள் அப்பள்ளியின் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதும், 2014ஆம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதும், 2017ஆம் ஆண்டு சிறந்த தூய்மை இந்தியா தேசிய விருது ஆகிய உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் 2022ஆம் ஆண்டு ISO தர சான்று பெற்று தமிழகத்தில் சிறந்த அரசு பள்ளியாக தரம் உயர்த்தி தனக்கும் தான் பணிபுரிந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு ஊர் பொதுமக்கள், அவருடன் பணிபுரியும் ஆசிரியர்கள், அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒன்று கூடி பள்ளி வளாகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பாக நடத்தினர். ஒரு குடியரசுத் தலைவர் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூல் இருந்தது. அதே போல 21 பள்ளிகளை நம்ம தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணாங்க தூய்மை இந்தியா பள்ளியில. அதுல நம்பர் 1 பள்ளி பொன்னம்பாளையம். 1985ஆம் ஆண்டு அரசு பள்ளி ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் கடந்த 40 ஆண்டுகளில் பல்வேறு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றியுள்ளார். அவருடன் இணைந்து பணியாற்றிய சக ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள், பள்ளியின் முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து அவருக்கு கிரீடம் அணிவித்து மாலை சூட்டி செங்கோல் வழங்கி கௌரவித்தனர். கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பள்ளி வளாகத்திலிருந்து அவரை வழி அனுப்பும் தருணத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கண்ணீர் மல்க விடை பெற்றனர். பள்ளியின் நுழைவாயில் முன்பு ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் பொன் தனராஜ் நெகிழ்ச்சியுடன் பள்ளியை பார்த்து குனிந்து மண்ணை தொட்டு வணங்கினார். ஊர் பொதுமக்களின் ஏற்பாட்டில் அவர் சேரட் குதிரை வண்டியில் அமர வைக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவரது இல்லத்திற்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். இந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தியது.